இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெசிஸ்டரோட கலர் கோட்ஸை எப்படி ரீட் பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர்னால் என்னங்கிறத பார்க்கலாம். ரெசிஸ்டருங்கிறது ஒரு காம்பனண்ட். அது வந்து எலக்ட்ரிக் கரண்ட்ஸை ஸ்லோ பண்ணும். ஒரு சர்க்கியூட்டில் இருக்க போகிற எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ஸ்லோ பண்ணும். சரி, இப்போ இந்த 4 பேண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 4 பேண்ட்ஸ்னால் என்னென்னன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேண்டு, ஓகேங்க. ஃபர்ஸ்ட் பேண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு நம்பர் தான். செகண்ட் பேண்டும் செகண்ட் டிஜிட், அதுவும் ஒரு நம்பர் தான். தேர்ட் பேண்ட் வந்து மல்டிப்ளையர், எத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணணுங்கிறது. ஃபோர்த்து பேண்ட் வந்து டாலரன்ஸ்னால் என்னன்றதுன்னா, டாலரன்ஸுங்கிறது ஒரு ஆக்சுவல் ரெசிஸ்டன்ஸை விட அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹையராக கூட இருக்கும், லோவராக கூட இருக்குது. அந்த மார்க்கோட வேல்யூ விட ஹையராக கூட இருக்க சான்ஸ் இருக்குது, லோவராக கூட இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ரெசிஸ்டர் கலர் சார்ட். பிளாக்குக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டிஜிட் வந்து 0, மல்டிப்ளையர் இன்ட்டு 1 இருக்கும், டாலரன்ஸ் கிடையாது. ப்ரௌனுக்கு வந்து 1, மல்டிப்ளையர் வந்து இன்ட்டு 10. அந்த மாதிரி எல்லா கலர்ஸ்க்குமே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை நம்ம எல்லோரும் சேர்ந்து ரீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இங்கே ரெட், இன்னொரு ரெட், ஒரு ப்ரௌன், ஒரு கோல்டு இருக்குது. நம்ம ரெட்னா என்ன பார்த்தோம், 2, மல்டிப்ளையர் வந்து 100. ஸோ 2 ரெட் 2, நெக்ஸ்ட்டு மல்டிப்ளையர் இதுக்கு வந்து 10, ப்ரௌனுக்கு வந்து 10, ஸோ வந்து இன்ட்டு 10. நெக்ஸ்ட்டு கோல்டு இருக்குது. கோல்டுக்கு என்னது, டாலரன்ஸ் வந்து 5. ஸோ இதை வந்து நம்ம 5 டாலரன்ஸாக பண்ணிக்கலாம். ஸோ 22 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 220. அப்போனா நம்மளோட ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 220 ஓம் தான். இப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 2 எக்ஸாம்பிளுக்கும் இங்கே நமக்கு ஆன்சர் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ரெசிஸ்டர்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரீட் பண்ணி நீங்கள் அந்த ரெசிஸ்டரோட வேல்யூவை கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.